When we walk in the light, நாம் ஒளியில் நடக்கும் பொழுது we have no fear. நமக்கு பயம் இல்லை. Have you seen how little children also are afraid of the dark? சிறு பிள்ளைகள் எப்படி இருட்டை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? And even we who are grown up, வளர்ந்திருக்கிற நாமும் கூட, if you're walking through a forest where you know there are a lot of snakes, நிறைய பாம்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளாக நீங்க நடந்து போகும் பொழுது, you would definitely be very happy to have at least a flashlight. ஒரு நல்ல ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ் லைட் அல்லது டார்ச் லைட் வைத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். Can you imagine how many accidents there'll be on the road if the cars don't have any lights? சாலைகளிலே at night, இரவு நேரங்களிலே கார்களிலே லைட் இல்லாமல் போனால் எவ்வளவு விபத்துகள் நடக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். Even with the lights they have accidents. லைட் வைத்துக் கொண்டே எவ்வளவோ விபத்துகள் நடக்கிறது. Light is a very, very useful thing. ஒளி என்பது மிகவும் பயனுள்ள ஒரு காரியம். It protects us from accidents on the road. சாலைகளிலே விபத்திலிருந்து நம்மை தடுக்கிறது. Protects us from snakes in a jungle. ஒரு காட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாம்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. It can protect you from falling into pits. குழிகளிலே விழுவதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. In fact, on a pitch dark night, I would never like to go anywhere without a light. ஒரு லைட் இல்லாமல் கடும் இருட்டுக்குள்ளாக நான் போக விரும்புவதே இல்லை. I would not like to drive a scooter at night without lights. இரவு நேரங்களிலே லைட் போடாமல் நான் ஸ்கூட்டரை ஓட்டுவதற்கு விரும்புவதே இல்லை. At least a road light. அல்லது குறைந்தபட்சம் சாலை விளக்காவது இருக்க வேண்டும். And now in medicine, in the hospitals, they've got a strong light called laser light with which they even do surgery. இந்த நாட்களிலே நவீன மயமான காலங்களிலே மருத்துவத்துறையிலே லேசர் என்றதான ஒளி கற்றைகளை வைத்து அவர்கள் அறுவை சிகிச்சை கூட செய்கிறார்கள். I'm just telling you how so many areas man has discovered that light is a very useful thing to have. இந்த ஒளி ஆனது எவ்வளவு மனிதனுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று பல துறைகளிலே கண்டுபிடித்திருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And man is always fighting darkness in the physical world. இந்த உலக பிரகாரமான விஷயத்திலே நாம் காண்கிற உலகத்திலே மனிதன் எப்பொழுதுமே இருளோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். None of us likes darkness. நம்மிலே யாருமே இருளை விரும்புவதில்லை. Like in the middle of the night, in the late evening when it is dark, if the power goes off, we're also disappointed. மாலை மயங்கும் நேரத்திலே மின்சார சக்தி போய்விட்டால், துண்டிக்கப்பட்டு விட்டால் நாம் சலனம் அடைகிறோம். So much is dependent on light. எவ்வளவோ காரியங்கள் ஒளியை பொறுத்து அமைகிறது. But the sad thing is that Christians have not understood the value of light in their spiritual life. ஆனால் துக்கமான விஷயம் என்னவென்றால், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒளியானது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை உணர மறந்து விடுகிறார்கள். The world has discovered it. உலகமானது ஒளியினுடைய முக்கியத்துவத்தை கண்டுபிடித்துள்ளது. In the physical world. சரி, இப்பொழுது காண்கிற இயற்கை உலகத்திலே. And I believe 10,000 times more powerful than that is spiritual light. 10,000 மடங்கு அதை காட்டிலும் வல்லமை வாய்ந்ததுதான் ஆவிக்குரிய ஒளி. Many believers are afraid of the devil. அநேக விசுவாசிகள் பிசாசை குறித்து பயப்படுகிறார்கள். They are afraid what the devil can do to them. பிசாசு தங்களுக்கு என்ன செய்து விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். But you know, if you are filled with the light of God, the devil will be afraid of you. நீங்கள் தேவனுடைய ஒளியினாலே நிரப்பப்படும் பொழுது பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். Why was the devil always afraid of Jesus? ஏன் பிசாசு எப்பொழுதுமே இயேசுவை பார்த்து பயந்தான்? Because the one reason, not because he said I am the son of God. நான் தேவகுமாரன் என்று அவர் சொன்னபடினாலே அல்ல. Because Jesus gave up that position, he came as a man. அவர் அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு மனிதனாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். And he could have come with his position as the son of God, then the devil would have been frightened of that. அந்த ஸ்தானத்திலேயே இங்கே வந்திருந்த பாறையானால் பிசாசு பயந்திருப்பான். And people also would have been frightened. ஜனங்களும் பயந்திருப்பார்கள். You know, on the Mount of Transfiguration, Jesus lifted the veil and for a few moments his disciples saw the brightness of the light in his body. மறுரூப மலையிலே இயேசு அவர் வந்திருந்த திரையை கொஞ்சம் விலக்கினார். அவருடைய ஒளியின் பிரகாசத்தை பார்த்து பிரமித்தார்கள். It was so bright that the disciples fell down like dead people. கீழே மரித்தவர்களைப் போல விழும் அளவுக்கு அந்த ஒளியினுடைய பிரகாசம் ஊடுருவி சென்றது. If Jesus had not given up his position as the son of God, தேவகுமாரனா இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்தானத்தை விட்டிருக்காவிட்டால் nobody could have stood before him. யாருமே அவருக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது. He had to veil that completely so that people could mix with him. ஜனங்கள் தம்மோடு கூட கலவும்படியாக அவர் முழுமையாக அதை திரையை போட்டு மறைத்திருந்தார்.
For a brief moment on the Mount of Transfiguration, he lifted that veil and they were all like dead people. கண பொழுதிலே மறுவு மலையிலே அந்த திரையை சற்று விலக்கினார், மக்கள் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். In the Garden of Gethsemane, தோட்டத்திலே the soldiers came to capture him and he just said one word, I am Jesus of Nazareth, and they fell backwards. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இயேசுவை பிடிக்க வந்த போஸ்டர்களை பார்த்து நான் நசரேயனாகிய இயேசு என்று ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் விழுந்தார்கள். There is a tremendous power in light. ஒளிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. And you must understand that. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். And the devil is determined to take away that power from you by bringing some darkness into your life. உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதமான இருளை கொண்டு வந்து அந்த ஒளியினுடைய சக்தியை நீக்கிவிட வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான். See what Jesus said at the end of his life, in earthly life, in John 14. தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவிலே என்ன சொன்னார் என்று பாருங்கள். யோவான் 14 John 14 and verse 30. யோவான் 14 அதிகாரம் 30 வசனம். He said, I'm not going to speak much more with you because the ruler of this world is coming and he has got nothing in me. இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Do you know what Jesus called Satan? இயேசு சாத்தான் என்ன என்று அழைத்தார் தெரியுமா? The ruler of this world. இந்த உலகத்தின் அதிபதி. In the Bible there are two words, earth and world. இந்த வேதத்திலே இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பூமி, இன்னொன்று உலகம். Earth is this physical earth. பூமியானது இயற்கையாய் காண்கிறோமே இந்த பூமி. The ground and the trees and all that. தரை, மரங்கள், நாம் காண்கிற காரியங்கள். The devil is not the ruler of that. பிசாசு அதற்கு அதிபதி கிடையாது. That ruler is Jesus Christ. அதற்குரிய ஆளுகை செய்கிறவர் அதிபதி இயேசு கிறிஸ்துதான். But the world is not this physical earth. It's a whole system that is controlling this world. உலகம் என்பது நாம் இயற்கையாய் காணக்கூடிய இந்த பூமி அல்ல, ஆனால் அது இந்த முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறதான ஒரு அமைப்பு. Like there is a difference between India and the government of India. இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. India is this earth, this ground which is India. இந்தியா என்பது நாம் பார்க்கிறோம் இந்த தரை, இந்த நிலப்பரப்பு, இதுதான் இந்தியா. Government of India is not this ground that is controlling this people in this country. ஆனால் இந்திய அரசு என்று சொல்லும் பொழுது அது இந்த தரை பூமி அல்ல, அது இந்த நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுகை. The earth, the devil doesn't rule the earth. ஆகவே பூமியை பிசாசு ஆளுகை செய்வதில்லை. See Matthew 28 verse 18. மத்தேயு 28:13 பாருங்கள். All authority on this earth is given to me, said the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In heaven and on earth. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Our Lord is the ruler of heaven and earth. ஆகவே நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிறார். But there is a world system here in this earth. இந்த பூமியிலே ஒரு உலக அமைப்பு காணப்படுகிறது. And Jesus said the devil is the ruler of this world. அந்த உலகத்திற்கு பிசாசுதான் அதிபதி என்று இயேசு சொன்னார். Jesus did not say don't love the earth, but he said don't love the world. பூமியை நேசிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் உலகத்தை நேசிக்காதீர்கள் என்று இயேசு சொன்னார். There is a difference between these two. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. And while we live on this earth, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது there is a power called the world trying to get into me. எனக்குள்ளாக எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு உலக சக்தி ஒன்று இருக்கிறது. And that is controlled by the ruler of this world. அதை இந்த உலகத்தின் அதிபதி தான் கட்டுப்படுத்துகிறான். That's the devil. அவன்தான் பிசாசு. He's the prince of this world. அவன் இந்த உலகத்தின் அதிபதி. And he's also called the prince of darkness. அவன் இருளுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். It says in Ephesians chapter 6. எபேசியர் 6 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 12. 12 வசனம். He's called, it says here, the rulers and powers of the world forces of darkness. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அதிகாரங்கள். The danger of loving this world is that some darkness will also come into you. இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களுடைய ஆபத்து என்னவென்றால் அந்த அந்தகாரம் உள்ளேயும் வந்துவிட முடியும். If you buy a plot of land on this earth, that won't bring darkness into you. நீங்கள் அந்த பூமியின் நிலப்பரப்பிலே ஒரு நிலத்தை வாங்குகிறீர்கள், அது உங்களுக்குள்ளாக ஒரு இருளை கொண்டு வராது. Or you buy something of this earth, you plant a tree or you buy some clothes or something, that won't. துணிமணிகளை வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு மரத்தை நடுகிறீர்கள், இது உங்களுக்குள்ளாக இருளை கொண்டு வராது. But there is a system in this world run by the devil. ஆனால் இந்த
உலக அமைப்பு என்று ஒன்று சாத்தானால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்று உண்டு. He controls television. தொலைக்காட்சி காரியங்களை அவன் கட்டுப்படுத்துகிறான். He controls the cinemas. சினிமா உலகத்தை அவன் கட்டுப்படுத்துகிறான். He controls a lot of politics. எவ்வளவோ அரசியல் காரியங்களை கட்டுப்படுத்துகிறவனாக He இருக்கிறான். controls a lot of business. எத்தனையோ தொழில்களை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். And he even controls a lot of education. நிறைய படிப்பு சம்பந்தமான துறையிலே கூட அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறவனாக இருக்கிறான். Even such a good thing like medical science. மருத்துவ விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியம் கூட God has allowed medical science to flourish to help people who are sick. வியாதியா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த விஞ்ஞான துறையானது நிறைய வளர்ச்சி பெறும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். God has planted, God has put so many healing properties in the leaves and the herbs and the chemicals in the world to heal people. ஜனங்களை சுகமாக்கும்படியாகத்தான் தேவன் பலவிதமான மருத்துவ தன்மை கொண்ட மூலிகை செடிகள், வேர்கள், வேதியியல் பொருட்கள், இப்படி பல காரியங்களை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கிறார். All these tablets that you buy from a medical shop to heal you, உங்களை குணப்படுத்தும்படியாக நீங்கள் மருத்துவ கடையில மருந்து கடையில வாங்கக்கூடிய மாத்திரைகள், they were not made by man. God has put those chemicals on this earth to heal us. அவைகள் மனிதனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அந்த வேதிப்பொருட்களை பல இடங்களிலே தேவன் தான் வைத்திருக்கிறார். But man has used it to make money for himself. ஆனால் தனக்கென்று பணத்தை சம்பாதிக்கும்படியாக மனிதன் இவைகளை எல்லாம் பயன்படுத்துகிறான். So today people don't become doctors to help the sick people. They become doctors to make money. இன்றைக்கு மக்களுக்கு உதவி செய்யும்படியாக யாரும் மருத்துவராக படிப்பதில்லை. ஆனால் பணம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மருத்துவராக படிக்கிறார்கள். Almost everybody is like that. கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறார்கள். So that is because the devil is controlling even the doctors. மருத்துவர்களை கூட சாத்தான் தான் ஆதிக்கம் செலுத்தி கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். There's a system in the world. இந்த உலகத்தில் ஒரு அமைப்பு காணப்படுகிறது. If you allow that system to influence your way of thinking also, darkness will come to you. நீங்கள் சிந்திக்கிற விதத்தை அந்த உலக அமைப்பானது ஒரு பாதிக்க நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் இருள் உங்களுக்குள்ளே வந்துவிடும். So when we talk about light and darkness, இருளையும் ஒளியையும் பற்றி நாம் பேசும் பொழுது, we can also call it the kingdom of heaven and the kingdom of this world. It's the same thing. பரலோக ராஜ்யம், உலக ராஜ்யம் என்றும் கூட நாம் பேசலாம். இது இரண்டும் அதைத்தான் குறிக்கிறது. The ruler of this world is the ruler of darkness. இந்த உலகத்தின் அதிபதி அவன் அந்தகார லோகாதிபதி. There's a spirit that's controlling all the things going on in the world. இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்களிலே ஒரு விதமான ஆவி எல்லாவற்றிலேயும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. That's why I say we must be very careful when we live in this world. ஆகவே தான் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். You must be very careful when you watch television. நீங்கள் டிவி நிகழ்ச்சிகளை காணும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். If everything on television was bad, டிவியிலே இருக்கக்கூடிய எல்லாமே கெட்ட காரியங்களா இருந்தால், then the devil knows he couldn't fool people. ஜனங்களை ஏமாற்ற முடியாது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். But he puts a few good things inside so that he can attract people. ஜனங்களை எப்படியாவது கவர்ந்து இழுக்கும்படியாக டிவியிலே சில நல்ல காரியங்களையும் போடுகிறான். How do you catch a fish? மீனை எப்படி பிடிப்பீர்கள்? You put a worm at the end of the hook which the fish likes. அந்த தூண்டிலே முனையிலே மீனுக்கு பிடித்தமான ஒரு புழுவை மாட்டி நீங்கள் தூண்டிலை போடுகிறீர்கள். And the fish goes and eats the worm and gets caught in the hook. அந்த புழுவை சாப்பிடும்படியாக மீன் போய் லபக்கென்று பிடிக்கிறது, மாட்டிக்கொள்கிறது. That's how you catch a rat also. இப்படித்தான் எலியையும் பிடிக்கிறார்கள். You put something nice over there which the rat likes, and as soon as it bites it, the trap closes. எலி பொரியிலே தேங்காய் மிட்டாய் போல நல்ல ருசியான ஏதாவது ஒன்றை வைக்கிறீர்கள், எலி வந்து அதை சாப்பிட வரும்பொழுது எலி பொரியில மாட்டிக்கொள்ளுது. That's how they catch lions. இப்படித்தான் சிங்கத்தையும் கூட பிடிக்கிறார்கள். That's how they catch elephants. யானையும் கூட இப்படித்தான் பிடிக்கிறார்கள். They make a big pit. ஒரு பெரிய குழியை வெட்டுகிறார்கள். Put some leaves on top and something the elephant likes. Elephant comes there, goes into the pit. அங்கே அழகான இலைகளை, கவர்ச்சிகரமான இலைகளை எல்லாம் போடுகிறார்கள். யானை சாப்பிட வரும்பொழுது குழிக்குள்ளே விழுந்து விடுகிறது. And that's how the devil catches you also. இப்படித்தான் பிசாசு உங்களையும் பிடிக்கிறான். You put something nice there. அங்கே நல்ல காரியத்தை கொஞ்சம் வைத்து விடுகிறான். Which you like. உங்களுக்கு பிடித்தமான காரியம். Go there, you're caught. அங்கே போகும்பொழுது உங்களை பிடித்து விடுகிறான். It's just like a rat being caught. ஒரு எலி பிடிக்கப்படுவது போல. So that's why we have to be very careful with all these cinemas and television and even the advertisements you see on the road. ஆகவே தான் நாம் இந்த டெலிவிஷனிலே வரக்கூடிய சினிமா காட்சிகள், பல காட்சிகள்,
தெருக்களிலே சாலை ஓரங்களில் பார்க்கக்கூடிய விளம்பரங்களிலே கூட நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். For example, உதாரணமாக nowadays so many Christians are getting into debt. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடனிலே மாட்டிக்கொள்கிறார்கள். That is a trap of the devil. இதுவும் பிசாசினுடைய ஒரு கண்ணிதான். I'm 66 years old today. இன்றைக்கு எனக்கு 66 வயதாகிறது. Not today, but I'm past 66. I'm running my 67th year. 66 வயது கடந்து இப்போது 67வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. And I have never been in debt. நான் ஒரு காலம் கடனிலே இருந்ததே இல்லை. Because when I did not have money, I said, okay, I won't buy that. எனக்கு பணம் இல்லை என்று சொன்னால் சரி இதை வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன். Everybody else may have it. எல்லாரும் வாங்குவார்கள். My brother may have it, my sister may have it. God bless them. என்னுடைய சகோதரன் வாங்குவார், என்னுடைய சகோதரி வாங்குவார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். But I don't have money to buy it, so I don't buy it. எனக்கு ஒரு காரியத்தை வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் நான் வாங்க மாட்டேன். I will buy when I have the money. எனக்கு பணம் இருக்கும் பொழுது அதை வாங்குவேன். So I've never got into debt. ஆகவே நான் ஒரு காலம் கடனில் விழவே இல்லை. But why is it so many Christians today are in debt? ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள். Because they see some advertisement. ஒரு சில விளம்பரங்களை பார்க்கிறார்கள். Oh, this washing machine. இந்த வாஷிங் மெஷின். You cannot live without it. நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று விளம்பரத்தை பார்க்கிறார்கள். Oh, you say I cannot live without this, then I better buy it. ஓஹோ, இது இல்லாமல் நான் வாழவே முடியாதா? சரி, எப்படியாவது அதை வாங்கி விட வேண்டும். You must ask a question. How did man live for 6,000 years without that? மனிதன் எப்படி 6000 ஆண்டுகள் அது இல்லாமல் வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். Then you realize it is all a lie. அப்பொழுதுதான் அந்த விளம்பரம் என்பது பொய் என்று நீங்கள் உணர்வீர்கள். You can live without it. நீங்கள் அது இல்லாமல் வாழ முடியும். And our fathers lived without it. நம்முடைய பெற்றோர்கள் அப்படி இல்லாமல் வாழ்ந்தார்கள். If you have the money, buy it. பணம் இருந்தால் தாராளமாய் வாங்குங்கள். It will save time for your wife at home. வீட்டிலே மனைவிக்கு சற்று நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். If you buy it and you don't have the money to keep paying that for that, நீங்கள் அதை வாங்கி விட்டு அதை இன்ஸ்டால்மென்ட்ல கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றால் you get into debt and then you buy something else and you get into debt. நீங்கள் கடனிலே மாட்டிக்கொள்கிறீர்கள், வேறு ஒரு காரியத்தை கடனுக்கு வாங்குகிறீர்கள். Devil has caught so many people like this. இப்படி பிசாசு அநேகரை பற்றி பிடித்துக் கொண்டான். He says I can't make them fall into sin because they are going to the meetings and listening to the word. அவர் கூட்டங்களுக்கு போகிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள், ஆகவே அவர்களை பாவத்திலே விழ வைக்க முடியாது. But I can catch them some other way. ஆனால் வேறு வழியிலே இவர்களை நான் பிடித்து விடலாம். Catch them in debt. அவன் கடனிலே மாட்ட வைத்து பிடித்து விடுகிறான். Make their whole life unhappy. அவருடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமற்றதாய் மாற்றி. Day and night they'll have no time to read the Bible. They'll be thinking how to clear the debt. இரவும் பகலும் எப்படிதான் இந்த கடனை அடைப்பது என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார்களே ஒழிய வேதத்தை வாசிப்பதற்கு மனம் வராது. I want to say to all of you, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், be very careful when you live in this world. இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது மிகவும் கவனமாய் வாழுங்கள். Traps of the devil everywhere. எல்லா இடங்களிலும் உங்களை பிடிப்பதற்கு சாத்தான் கண்ணிகளை வைத்திருக்கிறான். You have to be very careful when you live in the world because there are traps everywhere. உலகத்திலே பல இடங்களிலே கண்ணிகள் காணப்படுவதனாலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். There are traps in the advertisements. விளம்பரங்களிலே கண்ணிகள் இருக்கிறது. There are traps in the television. டிவி நிகழ்ச்சிகளிலே எத்தனையோ கண்ணிகள் இருக்கிறது. Not all of it, but in the middle of something good there will be a trap. எல்லாவற்றிலேயும் கண்ணிகள் இல்லை, ஆனால் ஏதோ சில நிகழ்ச்சிகளின் மத்தியிலே ஒரு கண்ணி இருக்கிறது. All I'm saying is you got to be very careful. நான் சொல்வதெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். I'm not saying you should never watch television. டிவியை பார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. We have Jesus TV now. Isn't that a good thing for people to see? So many people are getting saved through that. இன்றைக்கு ஜீசஸ் டிவி என்ற நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். So we are not saying everything is bad. ஆகவே எல்லாமே கெட்டது என்று சொல்லவில்லை. But you have to be very careful. That's what I'm saying. ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். Television is like a library. We don't say all the books in the library are bad. டிவி என்பது ஒரு நூலகத்தை போல இருக்கிறது. நூலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் கெட்டவைகள் என்று நாம் சொல்லுவோம். But you have to be careful because there are some bad books also there. அந்த நூலகத்திலே சில கெட்ட புத்தகங்களும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Internet, that is like that. இந்த இணையதளம் அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. That is a library. அதுவும் ஒரு நூலகத்தை போல இருக்கிறது. Oh, there are so many bad books in that library. அந்த நூலகத்தில் எவ்வளவோ கெட்ட புத்தகங்கள் இருக்கிறது. And if you just go there and pick out any book, you'll destroy yourself. நீங்கள் அங்கே போய் எந்த புக்கை வேண்டுமானாலும் எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடுவீர்கள். The number of young people, wonderful young people who are destroyed for God because of the internet. இந்த இன்டர்நெட் இணையதளத்தின் மூலமாக அநேக அருமையான ஆவிக்குரிய வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டார்கள். So if you want to be a son of light, ஆகவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் you have to live in the world, but you have to be very careful when you live in this world. இந்த உலகத்திலே தான் நாம் வாழ வேண்டும், ஆனாலும் மிகவும் கவனமாய் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். And you'll never get caught then. அப்படி நாம் பிடிபட மாட்டோம் பிசாசினாலே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய to walk in the light of your word. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.